அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நான் பேர் வகை அடைகிறேன். மோசே என்றொரு மனிதனை கடவுள் பயன்படுத்தினார். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டு கொண்டார். அவனையும் அவனுடைய சகோதரனையும் சகோதரியையும் பின்பு யோசுவா என்றொரு மனிதனையும் கடவுள் பயன்படுத்தினார். மற்ற சில பேரையும் பயன்படுத்தினார். இந்த மோசேட வாழ்க்கையில் பின்னால் அவனுடைய வெற்றிக்கு பங்களித்த 6 பெண்கள் இருந்தாங்க. ஒன்று அவனுடைய தாய், 2வது அவனுடைய சகோதரி, மற்றும் அவன் பிறக்கும்போது அவனை பிரசவத்தில் உதவின 2 மிட்வைஃப்ஸ் மருத்துவச்சிகள், அவனை தத்தெடுத்து வளர்த்த பார்வோன்ற குமாரத்தி, கடைசியாக அவனுடைய மனைவி சிப்போராள். ஆங்கிலத்தில் சிப்போரான்னு சொல்லுவாங்க. இந்த சிப்போராள் என்ற சொல்லுக்கு அர்த்தம் பறவை அல்லது சின்னஞ்சிறிய பறவைன்னு அர்த்தம். ரைட். நீங்கள் பார்க்குற முதல்ல மோசே எப்படி இந்த சிப்போராவை சந்திக்கிறான். முதல் காதல் சீனன், காதல் அந்த இடத்துல வந்திருக்கேல்ல. எனிவே, மோசே என்ன செய்கிறான், ஒரு ராஜகுமாரனாக வளர்க்கப்பட்டு தண்ட ஜனங்கள் தான் ராஜகுமாரன் எகிப்தியனை போல இருக்கிறான். தண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் படுற வேதனையை பார்த்து கடவுள் அவன் இதெல்லாம் வேணான்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க பார்க்குறான். ஒரு முறை என்ன செய்கிறான், ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை சண்டை பிடிக்கும்போது இவன் எகிப்தியனை கொலை செய்து இஸ்ரவேலரை காப்பாற்றுறான். அது வெளியே தெரிஞ்சிருது. அப்போ பார்வோன் கேள்விப்பட்டோன்னு மோசே என்ன செய்கிறான், பயந்தடித்து ஓடுறான். அந்த எகிப்து நாட்டை விட்டு ஓடி ஒரு மீதியான் ஒரு இடத்துக்கு அவன் வாரான். அந்த மீதியான் ஒரு இடத்துக்கு ரொம்ப களைச்சி போய் ஒரு கிணத்து அருகிலே நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் கொஞ்சம் பெண்கள் தண்ணி அல்ல வாராங்க. இந்த மீதியான் யாருன்னா, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் கெத்தூரால்னு ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டுறாரு. அவட சந்ததி தான் இந்த மீதியானியர்கள். அந்த மோசே களைச்சி போய் தன் நாட்டில் தன் உயிரை காப்பாற்ற ஓடி ஒரு அகதி போல போய் மீதியான் தேசத்தில் ஒரு கிணத்துக்கு கீழே உட்காந்து, அந்த காலத்தில் தனித்தனி வீடுகளுக்கு கிணறுகள் இருந்துச்சோ தெரியாதான், ஒரு பெரிய கிணறு, நிறைய பேர் எடுப்பாங்க. அந்த நேரத்தில் சிப்போராலும் அவருடைய 6 சகோதரிகளும், சிப்போராவுக்கு 6 சகோதரிகள், அவருடைய தகப்பனார் எத்திரோ, அவர் ஒரு அந்நிய தேசத்து ஆசாரியன். இப்போ இந்த 7 பேரும் தண்ணி அல்ல வாராங்க. வரும்பொழுது அங்கேருந்த சில மேய்ப்பர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. தண்ணி அல்ல விடாமல் இவங்களை போட்டு குழப்புறாங்க. அந்த நேரத்தில் மோசே என்ன செய்கிறாரு, ஒரு ஹீரோ மாதிரி அவங்களெல்லாம் விரட்டி இவங்களை காப்பாற்றி அந்த கிணத்துலேருந்து இவங்களுக்கு தண்ணி எல்லாம் அள்ளி கொடுத்து உதவி செய்கிறத காண்றோம். இதில் சொல்லியிருக்கு, மீதியான் ஆசாரியனின் 7 குமாரத்திகள் தங்கள் தகப்பனின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வந்தார்கள். மேய்ப்பர்கள் அவர்களை துரத்திய போது மோசே அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். உடனே ஒரு வீர தீர செயலை செய்கிறான். அப்புறம் இந்த 7 பேரும் வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, இப்படி இவ்வளோ சீக்கிரமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே எப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு மனிதன் எங்களை காப்பாற்றினாரா, நீரே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல, போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க. அப்போ திரும்ப கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு மோசே கடவுள் எப்படி அவனோட தேவையை சந்திக்கிறார். எத்ரோட வீட்டில் இருக்கிறான். கொஞ்சம் காலம் கழித்து மோசையை பார்த்து, என் மகளுக்கு இவர் பொருத்தமாக இருப்பார்னு சொல்லி சிப்போராளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க. ரெகுவேல்னு அவருக்கு ஒரு பேரும் இருந்துச்சு எத்ரோக்கு. ரெகுவேல் தன் மகள் சிப்போராலை மோசேக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார். யாத்ராம் 2:18-20 வரை அந்த பகுதியில் இருக்குது. சரியா? இப்போ இவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒரு ஆளோட பேர் கெர்சோம், மற்றவரோட பேர் எலியேசர். இப்போ மோசே அவருடைய மனைவியோட பேர் சிப்போரால், அவங்களுக்கு பிள்ளைகள் 2 பேர் கெர்சோம், எலியேசர். இப்படி இருக்கும்பொழுது மோசே தண்ட மாமனாரோட ஆடுகள் மேய்த்து கொண்டு குடும்பம் தண்ட வாழ்க்கைன்னு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவன் என்ன செய்கிறான், ஒரு முட்செடி எரிகிறத காண்றான். ஆனால் மரங்கள் அழியுதில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனோட பேசி, நீ எகிப்துக்கு போ, என்ற ஜனங்கள் அடிமைகளாக இருக்காங்க, அவங்கள மீட்டு கொண்டு வான்னு சொல்லும் பொழுது என்ன செய்கிறான், சரி முதல்ல ஏலான்னு சாட்டு போக்குகள் எல்லாம் சொல்ல, எனக்கு சரியாக பேச வராது, அது செய்யலா, இது செய்யலாது, நான் சொன்ன அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, என்ன நம்ப மாட்டாங்க, எல்லா சாட்டு சொல்கிற. கடைசி ஆண்டவர், இல்லை நீ போன்னா, உனக்கு வாயான அவனோட சகோதரன் ஆரோனை அனுப்புகிறேன்னு சரின்னு சொல்லி அவனும் அவனோட மனைவியும் பிள்ளைகளும் போகிறாங்க. போகிற நேரத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, திடீர்னு ஆண்டவர் மோசையை கொல்ல பார்க்குறார். சின்ன வயசில் பிறந்த பிள்ளைகள் அழித்த போது ஆண்டவர் காப்பாற்றினார். நைல் நதியில் விடும்போது ஆண்டவர் காப்பாற்றினார். இப்போ ஏன் கொல்ல பார்த்தாரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த காலத்தில் மோசேட மூதாதையர் தான் ஆபிரகாமோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் செய்தார். நீங்கள் இந்த ஜனங்கள் அடையாளமாக நீங்கள் எல்லாரும் உங்களோட நுனித்தோல்ட மாம்சத்தை, ஆணுறுப்பிட நுனித்தோல்ட மாம்சத்தை நீங்கள் விருத்த சேதனம் செய்யணும்.
சரியா? அப்போ அப்படி அதை மோசே தண்ட பிள்ளைகளுக்கு செய்ய இல்லை. ஏன் செய்யலைன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை மனைவி தடுத்தாவோ அல்லது இவர் அங்கே இருந்தனால் அதை மறந்துட்டாரோ தெரியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்டெடுக்க போகிற ஒரு லீடர்ஷிப் தலைமைத்துவ பங்கு வகிக்கணும்னா இஸ்ரவேல் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவன் கீழ்ப்படியணும். அவன் நாங்கள் செய்யாததை மற்றவங்க செய்யன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவே மோசே அதை தவறுனால திடீர்னு ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தார். எப்படி கொல்ல பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை திடீர்னு ஒரு நோய் வந்து அவன் சாகிற நிலைக்கு வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் டக்குன்னு மோசஸ்ட மனைவி என்ன செய்கிறா, உடனே ஒரு கூரான கல்லை எடுத்து பிள்ளைகள் 2 பேருக்கு விருத்த சேதனை செய்து அந்த தோல் எடுத்து மோசஸ்ட காலில் போட்டு சொல்ற, நீ எனக்கு இரத்த புருஷன். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக இருந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனை நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். இந்த பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவள் பிரச்சனை அடையாளம் காண்றான். இன்றைக்கி நிறைய பேருக்கு சரி கணவன் மனைவி சண்டை பிடிப்பாங்க, என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. 2 பேருக்கு இடையில் சண்டை வரும், ஏன்னு தெரியாது. சில நேரங்களில் சரியான அந்த ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க, உண்மையான பிரச்சனையிட வேறு என்னென்னு அடையாளம். இவன் உடனே அடையாளம் காண்ற அந்த அந்த பகுத்தறிகிற ஞானம் இருந்துச்சு, உண்மையான பிரச்சனை என்னன்னு. அது மாத்திரம் இல்லை, அப்போ டக்குன்னு செயல்பட்டா என்ன சொல்லுவாங்க, ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தா, ஒரு டிசிசிவ். டக்குன்னு அந்த யோசி கொண்டு இருக்கல, டக்குன்னு எடுத்து இல்லாட்டி அவன் சில நேரம் செத்துருக்கலாம். நீங்கள் சிப்போராவை பற்றி பார்க்குறோம், அவருக்கு என்ன நினச்சின்னு தெரியல. அப்போ மோசே பார்க்குறான், இப்போ தன் கணவன் உயிரை காப்பாற்றுறான். ஒரு திரைமறை வீராங்கனை சிப்போரால், அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் மோசே பார்க்குறான், வைஃப் பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது இப்போ சேஃபாக இருக்குது. எகிப்துக்கு போகிறோம், அவன் ஏற்கனவே இதுக்கு முன்னால் இருந்தவன் என்ன கொல்ல தேடினா அவன் சந்ததியாக இருந்ததுக்கு எனக்கு பிரச்சனை வரலாம். திரும்ப மனைவியையும் பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்புகிறார். அனுப்பிட்டு பிறகு சினாய் மலைக்கு பக்கத்தில் வனாந்திரத்தில் திரும்ப மாமனார் இவங்களை கூட்டிகிட்டு வர 1-2 வருஷம் கழித்து கூட்டிகிட்டு வர மோசையோடு சேர்ந்து திரும்ப வனாந்திர ஜீவியத்தில் அவ செத்து போயிருக்கலாம். சரியா? அப்போ இந்த சிப்போராளோட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் படிக்கக்கூடிய சில பாடங்கள் இருக்குது. முதலாவது அவக்கு பகுத்தறிவும் ஞானமும் இருந்துச்சு. ஏன் ஆண்டவர் தன் கணவனை கொல்ல பார்த்தாருங்கிறத டக்குன்னு சரியாக அந்த ரூட் காஸ், அந்த பிரச்சனையின் வேற கண்டுபிடிக்கிறா. உடனே பகுத்தறிகிற, இதுதான் அந்த காரியம். இதனால மோசே தண்ட மிஷனை, கடவுள் கொடுத்த பணியை தொடர்றதுக்கு இது ஒரு அடிகோலியது. இல்லாட்டி அது தடைபட்டிருக்கும். அப்போ மோசேட எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கான ரோலில், அந்த பங்கில், ஊழியத்தில் இவவும் ஒரு முக்கிய பங்கு பின்னணியிலேருந்து அவன் உயிரை காப்பாற்றி செய்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சிப்போரால் புரிந்து கொண்டாள். அவருடைய விவேகமும் தைரியமும் மோசேக்கு தேவன் கொடுத்த பணியை செய்ய உதவியாக இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய நேரங்களில் நாங்கள் தலைவர்களை பற்றி பேசுகிறோம், ஜனாதிபதிகளை பற்றி பேசுகிறோம், மத தலைவர்களை பற்றி பேசுகிறோம். அவங்களுக்கு பின்னால் இருந்த மனைவிமாரை பற்றி யோசிக்கிற இல்லை. நிறைய நேரங்களில் அந்த மனைவிமார் இல்லாமல் இருந்திருந்தால் இவங்க பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கே இல்லாது. மோசையை பொறுத்த வரைக்கும் அவனோட உயிரை காப்பாற்றினது அவனுடைய மனைவியாக இருக்கிறார். தைரியத்தை காட்டுனா நாங்கள் பார்க்குறோம், கரேஜ் அண்ட் டிசிசிவ் டைம்லி ஆக்ஷன். சரியான நேரத்துக்கு சரியான காரியத்தை செய்தா. துணிச்சல் மற்றும் தீர்க்கமான சரியான நேரத்திலான நடவடிக்கை. தன் மகனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படாததுனால மோசே தேவனுடைய நியாய தீர்ப்பை எதிர்கொண்ட போது சிப்போரா உடனே செயல்படுற. அவருடைய விரைவான நடவடிக்கை உயிரை காப்பு. தாமதம் பண்ண இல்லை. நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்க, ஆற போடுவாங்க. யாரும் அழகா சொன்ன, நெருப்பு சூடாக இருக்கும்போதே இரும்ப அடித்தா தான் இன்னொன்றா வடிக்கலாமா, அது சூடு ஆறின பிறகு திரும்ப மாற்ற இயலாது. சில பேர் அவசரப்பட்டு காலத்துக்கு முந்தைய காரியங்களை செய்ய பார்க்குறது. அவசரப்பட்டும் செய்யக்கூடாது, தாமதமாகவும் செய்ய. சரியான டைமில், சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியான நபர் செய்ய இருக்குது. ஆகவே இவன் நாங்கள் பார்க்குறோம், சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியாக செய்தா. அடுத்தது பார்க்குற ஒரு ஆவிக்குரிய கணக்கு ஒப்புவித்தல். மோசே தவறுனா அதை சுட்டி காட்டுறா. அப்போ சில நேரங்களில் எங்களுக்கு எங்களோட துணை மாறும் பிள்ளைகளும் தான் எங்களை சரியாக எங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவங்களாக இருப்பாங்க. சில நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது ஆக்கள் சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா. சில என்ன மனைவியோ மகனோ சொல்லுவாங்க, இன்றைக்கி சரியாக எடுக்க இல்லை, இப்படி செய்யலை, அப்படி செய்யலை. உண்மையாக எங்களை திருத்துறாக்கள், எங்களை கேள்வி கேட்குறாக்கள் எங்களை சொந்த குடும்பமாக இருக்கும். அவங்களோட கமெண்ட் சரியான முக்கியம். அவங்க சொல்கிற காரியங்களை நாங்கள் கருத்தில் எடுக்கிறது முக்கியம்.
மனைவியோ பிள்ளைகளோ சொல்லுகிற காரியங்களை நாங்கள் காது கொடுத்து கேட்குறதும் நல்ல விஷயம். யாரோ ஒருத்தர் சொன்னார், மனைவி சொல்கிறத கேட்க வேணான்னு சொல்கிறவங்க சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க, ஏன்னா அவங்க தங்க சொந்த மனைவி சொல்கிறத கேட்கவே மாட்டாங்கன்னு. எல்லா காரியங்களையும் கேட்கணும்னு இல்லை, நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க தயாராக இருக்கணும். மோசையை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி அவருடைய ஊழியத்தில் பெரிதான ஒரு ஒத்தாசையாக சப்போர்ட்டாக இருந்தால், அவருடைய உயிரை காப்பாற்றினா, அவரோட பிரயாணம் செய்தா. சில நேரங்களில் மோசே தூரடங்களுக்கு பிரயாணம் போகும்போது ஒரு வருஷம் 2 வருஷம் வீட்டில் மோசையை பிரிஞ்சிருந்தா. ஊழியத்தில் சில கிரயம் உண்டு. சில நேரங்களில் நாங்கள் சில இடங்களுக்கு ஊழியம் செய்யும்போது இந்த பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. பிள்ளைகளை விட்டுட்டு போக மனசுல எல்லாம் பிள்ளைகளோட ஞாபகம் வரும். அது நாங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவருக்காக செலுத்துகிற ஒரு குறையும். குடும்பத்தை அலட்சியம் செய்து ஊழியம் செய்யணும்னு நான் சொல்ல இல்லை. ஊழியம் செய்யும்போது சில நேரங்களில் சில தியாகங்களை செய்யறதுக்கு, திரும்பி வந்தோன்னே அதை நாங்கள் ஈடு செய்ய இருக்கு, கூட நேரம் குடும்பத்தோட செலவழிக்க இருக்குது. மோசேஸுக்கு நாங்கள் பார்த்தோம், தண்ட சுயநலத்தை விட மோசேட அழைப்புக்கு ஆதரவாக இருந்தார். மோசேட தனித்துவமான அழைப்புக்கு இவ ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தா. இவர் தனியாக போக வேண்டியிருச்சு. 1 வருஷம் 2 வருஷம் ஆபத்தான இடத்துக்கு போகிறார், பார்வோன்ட்ட போகிறார். ஏற்கனவே இவர் அங்கேருந்து தப்பி வந்தவர், இவருடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், ஐயோ போக விட மாட்டேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. இப்போ யாரோ சொன்ன நீல் ஆம்ஸ்டோன் நல்ல நேரம், இன்றைக்கி நீல் ஆம்ஸ்டோன் இன்றைக்கி எங்களுக்கு இருக்கிற மாதிரி சில மனைவிமார் இருந்திருந்தா சந்திரமண்டலத்துக்கு போயிருக்கவான். ஏன் போகிறீங்க, எப்போ போகிறீங்க, எப்போ வருவீங்கன்னு கேள்வி கேட்டே இதாக்கியிருப்பாங்களாம். இந்த இடத்துல பார்க்குற மோசேக்கு ஒத்தாசையாக இருந்த ஒரு மனைவி விட்டு கொடுத்தா, தியாகம் செய்தா. 1 வருஷம் 2 வருஷம் பிடிக்கலாம் மோசே வர, ஆனாலும் ஆண்டவருடைய அழைப்பு, அவருடைய அழைப்புக்கு நான் ஒத்தாசையாக இருப்பேன். தியாகங்கள் செய்ததை நான் காண்றோம். அதில் இவவும் ஒரு வெளிச்சத்துக்கு வராத ஒரு வீராங்கனை. இவ ஆண்டவருக்காக பெருசாக ஃபேமஸ் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பிட திட்டத்தில் முக்கிய பங்கு, திரைமறைவில் செயல்பட்ட ஒரு விசுவாச வீராங்கனை. ஒரு பிரதேசத்தில் என்ன செய்தாங்க, ரோம அரசன் என்ன செய்தாங்க, ஒரு இடத்தை பிடிச்சிட்டு அவன் சொன்னாங்களாம், அவங்க எல்லாத்தையும் அழிக்க போயிட்டு சொன்னாங்களாம், மனைவிமார்களை மட்டும் நான் விட்டுடுறோம், நீங்கள் உங்களுக்கு முக்கியமான சில பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, கணவன்மாரை அழிக்க போகிறோன்னு. இப்போ மனைவிமார்கள் என்ன செய்தாங்களாம், எந்த பொருட்களையும் ஜெர்மனியில் உள்ள வீன்ஸ்பர்க்னு ஒரு கோட்டையை முற்றுகையிட்ட போது தான் இது நடந்துச்சு. கிங் கான்ரட், 3வது கிங் கான்ரட் காலத்தில் நடந்தது. மனைவிமாரை நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதும் பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, அவங்க தங்கம் வெள்ளி ஒன்றையுமே எடுத்துகிட்டு போகாமல் தங்களோட கணவன்மாரையும் பிள்ளைகளையும் தோளில் சுமந்து கொண்டு போனாங்களாம். அப்போ உடனே அரசனோடு இருந்த மனுஷன் அவங்கள விடாதீங்க, தடுங்கன்னு அரசு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவங்கள அனுப்புங்க. நாங்கள் பார்க்கணும் எப்படி கணவனுக்கு சப்போர்ட்டாக இருந்த மனைவிமார், பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருந்த மனைவிமார். மோசேட மனைவி சிப்போரால் மோசேக்கு ஒரு பெரிய ஒரு பின்னணியில் இருந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஆள். நாங்கள் நிறைய நேரங்களில் முன்னணியிலிருந்து செய்கிறவங்கள தான் பாராட்டுறோம், பின்னணியில் இருக்கிறவங்க உண்மையில் சில நேரங்களில் சில தலைவரிட மனைவிமார், சில ஊழியக்காரட மனைவிமார் உண்மையில் கனப்படுத்தப்பட வேண்டியவங்க. இவங்க அழைப்புனால தியாகம் பண்ணுறாங்க, அவங்க தங்களோட கணவன்ட அழைப்புனால அவங்க எவ்வளையோ தியாகங்களை செய்கிறாங்க. அப்படி செய்த ஒரு ஆள் தான் சிப்போரால்.